ஜெமாஸ்ட்ரோவல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். கடகராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2025 வருஷத்துல தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 திங்கட்கிழமை அதிகாலை 3:22 மணி அளவில் சூரிய பகவான் மேஷ ராசிக்குள் சஞ்சாரம் செய்யும் நேரத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு வருடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கும் பெயர்கள் உண்டு. அந்த அமைப்புல விஸ்வாவசு வருடம் ஏப்ரல் 14 பிறக்கப் போகிறது. விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு, மன நிறைவு, பொருள் நிறைவு என்று பொருள். இப்போ சென்ற தமிழ் வருடத்துடைய பெயர்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம், அதாவது பகைமை உள்ள வருடம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அந்த வருடம் முடிவடைந்து உலகத்திற்கு நிறைவான ஒரு வருடம் பிறக்கப் போகிறதுன்னு அர்த்தம். கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிப்பதற்கு முன்பே அஷ்டம சனி நிறைவடைந்து அஷ்டம சனியின் பிடியிலிருந்து கடகராசிக்காரர்கள் விடுபடும் காலம் ஆரம்பமாகிறது. இந்த அமைப்புல கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு நகர்ந்து பாக்கிய சனியாக செயல்படுவார். இதன் மூலம் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டாகவே இந்த வருடம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். கடகராசிக்கு மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புத்தாண்டின் பொது பலன்கள் என்ற அமைப்புல பார்க்கும் பொழுது இந்த வருடம் நல்ல மழைப்பொழிவு உண்டு. வேளாண்மை, விவசாயம், அக்ரிகல்ச்சுரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அக்ரி சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஹோட்டல், உணவகங்கள், உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், லைஃப் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய ஆடு மாடு போன்ற லைஃப் ஸ்டாக் பிஸ்னஸ், இதெல்லாம் நல்ல வளர்ச்சி பெறும். இது தவிர பொதுவாகவே எல்லா தொழில்களுமே வளம் பெறக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் உண்டு. மக்களுக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்கும். அதே சமயத்தில் மக்களுக்கு உடல்நல குறைபாடுகளும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த விஸ்வாவசு வருடம் இருக்கும். எனவே நன்மைகள் ஒரு 95%, ஒரு தீமைகள் ஒரு 5% இருக்கக்கூடிய அமைப்புல இந்த ஆண்டு அமையப்பெறும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருடத்தின் ஆரம்பத்திலேயே நவ கிரகங்களிலேயே இருக்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்படி குரு உங்களுடைய 12ஆம் வீட்டிற்கு நகர்ந்து உங்களுடைய 4ஆம் இடமான, அதாவது சொத்து, வாகனம், வீடு போன்ற விஷயங்களுக்கு ஸ்தானமான 4ஆம் இடத்தையும், உத்தியோகம், வாடகை வருமானம், வட்டி வருமானம், அதாவது இன்ட்ரெஸ்ட் மூலமா வரக்கூடிய வருமானங்கள், போட்டி தேர்வுகள், எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய எதிரிகளை ஜெயிக்கும் ஸ்தானம், இதற்கெல்லாம் ஸ்தானமான 6ஆம் இடத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் குரு தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளால் பார்ப்பார். அப்போ சுப கிரகமான குரு பகவான் 12ஆம் வீட்டில இருந்து 4, 8, 6ஆம் இடங்களுக்கு தொடர்பு வந்தா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக சுப விரயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சுப விரயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா வீடு வாங்குறது, கிரக பிரவேசம், திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் தலைமையில நடக்கிறது, வாகனம் புதிதாக வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே சுப விரயங்கள்னு எடுத்துக்கலாம். இப்போ 12ஆம் இடத்துக்கு உங்களுக்கு நல்ல கிரகங்களின் தொடர்பு இருக்கும் பொழுது சில கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது தொழிலுக்காக அல்லது சுற்றுலாவுக்காக போயிட்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. எப்படி இருந்தாலும் 12ஆம் இடம் சுப கிரகங்களின் தொடர்புல இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு, கடல் கடந்து பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்புகளும் அமையும். சில கடகராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே நீங்க சொந்த வீட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்க அதுக்கு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய கார் வாங்குவதற்காக சில செலவுகள், அல்லது ஏற்கனவே இருக்கிற காருக்கு ஏதாவது நீங்க மாடிஃபிகேஷன், அந்த மாதிரி செலவுகள்லாம் இந்த வருஷம் வரும். உத்தியோகத்துல, அதாவது ஜாப்ல இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருப்பதால் நிச்சயமா ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய அலுவலகத்தில் உருவாகும். இதுவே 10ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருந்திருந்தா உங்களுக்கு பெரிய அளவுல ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும். இது 4ஆம் இடம்ங்கிறதுனால ஓரளவுக்கு மீடியமா அல்லது ஒரு சிறிய அளவிலான ஒரு ப்ரொமோஷன், கிரேட் இன்க்ரீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள்ல சிக்கி இருக்கிற கடகராசி அன்பர்கள் உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருப்பதால் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமாக முடிவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் எதிராளியே உங்களிடம் காம்ப்ரமைஸ் பேசும் சூழல் கூட வரலாம். அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வரும் பொழுது அதை தவறாமல் உபயோகப்படுத்தி வழக்கிலிருந்து வெளியே வருவதற்கு கடகராசி அன்பர்கள் முயற்சி செய்யும். உங்களுக்கு வெற்றி உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறு எச்சரிக்கை என்னன்னா, 8, 12ஆம் இடத்திற்கு சுப கிரகத்தின் தொடர்பு இருந்தாலும் 8, 12ஆம் வீடுகள் இயக்கத்தில் இருக்கிறதுனால 8, 12 அதனுடைய வேலையை செஞ்சுதான் ஆகும். 8, 12னா விபத்துக்கள், மருத்துவமனையில அட்மிஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்திகள் பிரச்சனை ஏற்படும் அமைப்பில் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். கடகராசிக்காரர்களுக்கு மே மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து ராகு கேது பயிற்சிக்கு பிறகு
கேது பகவான் உங்களுடைய தன குடும்ப வருமான ஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ பொருளாதார ரீதியில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சுமாரான வருடம் தான் சொல்லணும். என்ன காரணம்னா, பேச்சு, குடும்ப மற்றும் வருமான ஸ்தானமான 2ஆம் இடத்தில் கோச்சார கேது நகர்வதால் 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தடைகளோ தாமதமோ ஆகலாம். இது எப்படி சொல்லலாம்னா, உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வரலாம், தொழிலில் லாபமும் வரலாம். ஆனா அந்த லாபத்தை எடுத்து உங்களால வருமானமா எடுத்து செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும். அல்லது தொழில்ல வரக்கூடிய லாபத்தை நேரடியாக தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காக நீங்க முதலீடு செய்யும் சூழ்நிலை வரலாம். அது தவிர உங்களுக்கு வருமானம் இந்த மாதம் எனக்கு இவ்வளவு பணம் வந்துருச்சு, அதை நான் எடுத்து வருமானமா எடுத்து செலவு பண்றேன் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு பெரிய அளவிலான சேலரி ரிவிஷன் எதிர்பார்க்க முடியாது. ஆனா 6ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை இருப்பதால் வேலை பளு அதிகரிக்கும். இப்போ ஒர்க்லோடு அதிகரிக்குது அப்படின்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க. கேது 2ஆம் இடத்துல இருந்து நகர்ந்து பிறகு உங்களுடைய ராசிக்கு நகர்ந்த பிறகு உங்களுடைய வருமான ஸ்தானம் கொஞ்சம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு சேலரி ரிவிஷன் நீங்க எதிர்பார்த்த அளவை விட அதிகமாவே இருக்கும். அஷ்டமத்து சனியால் இவ்வளவு நாளா சிரமப்பட்டு வந்த கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியின் கொடுமை குறைந்தாலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குடும்பத்தில் சில சங்கடங்கள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு உண்டு. திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு வருட காலம் திருமணம் போன்ற விஷயங்களில் தாமதமோ தடைகளோ வரலாம். எனவே ஏற்கனவே மேரேஜ் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கிற அமைப்புல இருந்ததுன்னா டேட் மாறுறது, மேரேஜ் டேட் தள்ளி போறது, அல்லது மேரேஜ் நடக்கிறப்போ ஏதாவது சில சங்கடங்கள், பிரச்சனைகள், தேவையற்ற பேச்சுகளால் வருவது, இது மாதிரி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடகராசி அன்பர்கள் அல்லது கடகராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் பொறுமை காக்கவும், அல்லது திருமணம் எல்லாம் பேசி முடித்தாகிவிட்டது, திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் அல்லது கடகராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை குலதெய்வ ஆலயத்திலேயோ அல்லது பொதுவான ஒரு முருகர் கோவில் அல்லது காமாட்சி அம்மன் ஆலயத்திலேயோ நடத்தும் பொழுது 2ஆம் இட கேதுவால் வரக்கூடிய தடைகள் ஓரளவுக்கு குறையும். புதிதாக திருமணமான கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் குடும்பத்துல உங்கள் பேச்சின் காரணமாக வரக்கூடிய சில சங்கடங்களை கொஞ்சம் கவனமா தவிர்த்துக்கங்க. பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய கடகராசி கடகலக்ன மாணவர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய 4ஆம் இடமான படிப்பு ஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை இருக்குது. அதே சமயத்துல போட்டித் தேர்வுகளுக்குரிய ஸ்தானமான 6ஆம் இடத்திற்கும் குருவுடைய பார்வை இருக்குது. எனவே உங்களுக்கு இந்த வருடம் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும். கடகராசி கடகலக்ன மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம், நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கோச்சார குரு பயிற்சிக்கு பிறகு அமையும். குரு பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் வருடம் முழுக்கவே குருவுடைய பார்வை உங்களுடைய படிப்பு ஸ்தானத்துக்கு இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கல்லூரி ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய கடகராசி கடகலக்ன மாணவர்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைப்பதால் இந்த தமிழ் வருடத்தில் உங்களுக்கு ஃபைனல் இயர்ல கேம்பஸ் இன்டர்வியூ மூலமே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வியாபாரம், தொழில் துறைகளில் ஈடுபட்டு இருக்கும் கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு இந்த வருடம் தொழில அதிகப்படியான விரிவாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை இந்த வருடம் உங்களுக்கு ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு வரக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுவார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு தன்னுடைய 11ஆம் பார்வையால் உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு தொடர்பு கொள்ளும் பொழுது 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அப்ப அந்த தொழில் ஸ்தானத்துல அதீத வளர்ச்சி ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேராசை ஏற்படுத்தி அதிகப்படியான ஒரு எக்ஸ்பான்ஷன், நிறைய அவுட்லெட்ஸ் ஓபன் பண்றது, ராகுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால கடன் வாங்கி ஏற்படுத்தக்கூடிய விரிவாக்கம், இந்த மாதிரி அமைப்புல ராகு உங்களை சிக்கலில் மாட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வருடம் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு முன்பு பல முறை யோசித்து நிதானமாக விரிவாக்கம் செய்யவும், அளவுக்கு மீறி ரிஸ்க் எடுத்து கடன் வாங்கி கண்மூடித்தனமா நீங்க விரிவாக்கம் செஞ்சீங்கன்னா உங்க பிசினஸ கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் சிக்கலா முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு உங்களுடைய கர்மஸ்தானமான 10ஆம் இடத்தையும் பார்வை செய்வதால் சில கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு வீட்டில் கர்ம நிகழ்வுகள் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மேலும் கடகராசி நேயர்களே, உங்களுடைய 8ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம், இந்த இடத்துக்கெல்லாம் ராகுடைய தொடர்பு இந்த வருஷம் இருக்கிறதுனால முடிந்த அளவு வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாகவும் பொறுமையாகவும், இரவு நேரங்களில் வாகன பயணங்களை தவிர்க்குமாறு பார்த்துக் கொள்ளவும். மேலும் ராகு பகவான் உங்களுடைய வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமான
8ஆம் இடத்திற்கு தொடர்பில் வருவதால் கடகராசி அன்பர்கள் உங்களுடைய வழக்குகளை சீக்கிரமாக முடிப்பதற்காக சில குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுத்து மாட்டிக்கொள்ளும் சூழல் வரலாம். அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு நேரடியான நேர்மையான வழியில் நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வழக்குகளை கையாளும் பொழுது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஆன்மீக ஸ்தல யாத்திரைகளுக்குரிய ஸ்தானமான 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ சனி பகவான் தான் இருக்கும் வீட்டிற்கு நன்மை செய்வார் அப்படிங்கிற அமைப்புல கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஸ்தல யாத்திரைகள், குறிப்பாக கடல் சார்ந்த ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் வெகுவாக குறையும். அதிலும் குறிப்பா 9ஆம் இடத்திற்கு இறை வழிபாட்டுக்குரிய ஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு சனி பகவானுடைய தொடர்பு வருவதால் முடிந்த அளவுக்கு பாத யாத்திரை போவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சில பேர்த்துக்கு பாத யாத்திரை போக முடியாது, காலில் பிரச்சனை இருக்குது, வயதானவர்கள் அப்படிங்கிற அமைப்புல கோவிலுக்கு அருகில் உள்ள கோவிலுக்கு நீங்க வண்டியில போறதுக்கு பதிலாக நடந்து போயிட்டு வரலாம். அல்லது பாத யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கு நீங்க உதவி செய்யலாம். அதிலும் குறிப்பா கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது உங்களுக்கு அதிக பலன்களை பெற்றுத்தரும். இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு கூடுதல் போனஸா கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை எப்படி இயக்குவது அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் தரேன். கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்திற்குரிய ஸ்தானம் 5ஆம் இடம். 5ஆம் இடம் விருச்சிக வீடாக வருகிறது. விருச்சிகம்னாவே நிலையா நிற்கக்கூடிய நீர்நிலைகள், நீர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நிலையா நிற்கக்கூடிய நீர்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அருகில் உள்ள குளங்கள், ஏரிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடகராசிக்காரர்கள் கோவிலுக்கு போகும் பொழுது குளம் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்வதும், கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடம் செவ்வாயின் வீடாக வருகிறது. அப்போ செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஸ்தலங்களில் உள்ள குளங்களில், திருக்குளங்களில் குளித்து, அதாவது ஸ்நானம் பண்ணிட்டு இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பொதுவாக அள்ளித்தரும். உதாரணத்துக்கு செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய நவகிரக ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவில். இப்போ வைத்தீஸ்வரன் கோவிலே உள்ள திருக்குளத்தில் ஸ்நானம் செஞ்சுட்டு மூலவர் வைத்தீஸ்வரரையும், அங்கேயே முருகர் செல்வ முத்துக்குமாரர் அப்படிங்கிற பேர்ல அருள்பாலிக்கிறார், அவரையும் வழிபாடு செஞ்சுட்டு செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்வது உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை இயக்குவதற்கு மிக அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். இது ஒரு உதாரணம் தான். நீங்க உங்க ஊருக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் திருக்குளம் இருந்தால் அந்த குளத்திலேயே நீங்க ஸ்நானம் செஞ்சுட்டு முருகன் வழிபாடு செய்யலாம். குளத்துல ஸ்நானம் பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் குளத்துல இருக்கிற தண்ணியை கொஞ்சமாவது எடுத்து தண்ணியை தலையில தெளிச்சுக்கிட்டு நீங்க பிறகு வழிபாடு செய்வது உங்களுக்கு சகல விதமான அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். இந்துக்கள் அல்லாத கோவிலுக்கு செல்ல வாய்ப்பில்லாத கடகராசி கடகலக்ன நண்பர்கள் உங்கள் ஊரில் பொதுவாக இருக்கக்கூடிய குளம், ஏரிகளுக்கு, குளம், குட்டை இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தூர்வாருவதற்கு நீங்கள் உதவிகள் அதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்யலாம். இதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நீங்களே உங்களுக்கு ஆக்டிவேட் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடகராசிக்கு மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.